நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, துன்பங்களில் அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தின் நிறைவானவர், மனதுருக்கத்தின் மன்னவர். இயேசு இரக்கத்தின் நிறைவானவர், மனதுருக்கத்தின் மன்னவர். ஏன் இதயமவர், ஏன் இதயமவர், உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, துன்பங்களில் அஞ்சிடாதே. என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா? என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா?
எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. நாங்கள் வந்தது புரோஜனம் என்று சொல்லி உங்க நாமத்தை உயர்த்தி போக மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. இந்த இடத்தை ஆண்டவரே நீங்க அசைவாடுவீராக, உலாவுவீராக, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கள், சாபங்கள், கட்டுகள், பலவீனங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வீணான ஆண்டவரே காரியங்களை குறித்து கலவி கொண்டிருக்கிற எங்கள் இதயத்தை ஆண்டவரே பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, ஆறுதல்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கே துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மதிய நேரத்துல சாப்பிடுற நேரத்துல வந்திருக்கிறோம். எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக இருக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய சத்தம் கேட்டு நடக்கிறீர்களா அல்லது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுடைய சத்தம் கேட்டு நடக்கிறீர்களா? ஒரு ஆண்டுடைய பிள்ளை என்றால், ஆவிக்குரியவர்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், விசுவாசிகள் என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் அவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து. அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். உலகத்திலே நாம் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருந்தாலும் படைத்திருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு அலையில சொல்றீங்க? கவனிங்க. இன்றைக்கு உலக சத்தம் இன்னைக்கு ஒரு காதல நமக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும். உலக ஆலோசனைகள், உலக மனிதனுடைய ஆலோசனைகள். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம இங்கு சில ஆலோசனைகளை சொல்லுவார்கள். குடும்பத்திலே நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சார்ந்தவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். மருத்துவமனைக்கு எந்த டாக்டர் பார்க்கிறது, வேலைக்கு எங்க போகிறது, நம்முடைய குடும்பத்திலே எப்படி திருமணத்தை நடத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வெளிநாடு போகலாமா அல்லது இங்கே இருந்து தொழில்
கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்கார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை இன்னைக்கு அதிகமாக கேட்க முடிகிறது. பாருங்க, அவரை பார்க்கிறோமோ இல்லையோ, அவருடைய உருவம் எப்படிப்பட்டது நமக்கு அதிகமாக கஷ்டம். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, ஏன் இன்னைக்கு ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைங்க அதிகமா பார்க்க முடியல அப்படின்னா, ஒரே என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் தனிப்பட்ட விதமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், வருஷம் இல்லை, அதனால கர்த்தரை பார்க்க முடியும். ராமேன் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசி வருகிறார், ஆபிரகாமோடு பேசி வருகிறார், தாவீதோடு. தாவீதை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்னன்னா, வாழ்க்கையில எதை செய்யப்படுவதற்கு முன்பதாகவும் அவர் யாருக்கும் கேட்க மாட்டார், கர்த்தரிடத்துல மட்டும்தான் கேட்பார். இந்த பழக்கம் நமக்கு இருக்குதுன்னா நம்மளோட ஒரு பாக்கியவான் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டு தாவீது செய்ததனாலதான் உலக சரித்திரத்திலேயே அவர்தான் அதிகமான யுத்தத்திலே வெற்றியை குவித்த ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சத்தம் ஆண்டவர் உபாகமம் 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம் 12ஆம் வசனத்திலும், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்திலும் அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். அவர் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை எண்ணி ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரே பார்க்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் டெய்லி நான் பார்க்கிறேன் ஒரு அலையா சத்தமா சுத்த இதயமுள்ளவர்கள் வார்த்தை மாட்டில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்றேன், எனக்கு சரியா சொல்ல தெரியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம நம்பணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ ஆண்டவரை சத்தத்தை நாம் கேட்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு செய்கிற ஒரு சின்ன ஒரு பெரிய மிஸ்டேக் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நம்ம சத்தம் மட்டும்தான் தேவன் கேட்கணும் நம்ம விரும்புகிறோம். கவனிக்கிறீங்களா? என் ஜெபத்தை கேட்கிறோம், என் பிரச்சனையை சரி பண்ணணும், எனக்கு எல்லாருமே அதை பார்த்துக்கணும். ஆனா கிறிஸ்தவம் மறந்து விடுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு இன்னைக்கு மறந்து விடுகிறோம். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறதே கிடையாது. கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன எதற்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க இஷ்டமா ஏதாவது ஒரு காரியத்தை சிந்து தவிச்சு கண்ணீர் சிந்து அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறதா, நான் எதுக்கு இந்த ஏரியாவில் வந்தேன், நான் எதுக்கு இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு இந்த மனைவியை கட்டினேன், எதுக்கு இந்த புருஷனை நான் கட்டினேன், ஐடியா இல்லாம, தேவ சத்தம் இல்லாம, தேவ சித்தம் தெரியாம, தேவனுக்கு ஆலோசனை கேட்காம அவங்க பண்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் என்ன படிக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க பிஇடி படிச்சிருக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம அவங்க வேற சின்ன சம்பளத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு திட்டத்தை இல்ல, சில பேர் காப்பி அடிப்பாங்க, இவ்வளவு மாதிரியே நம்ம வளர்ப்போம், அவ்வளவு மாதிரியே வளர்ப்போம், இவ்வளவு மாதிரியே வருஷம்
நேரிடுவது உண்டு. அல்லேலூயா. ஒரு உதாரணம் நமக்கு நல்லா தெரியும். யோனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விலகி அவன் இஷ்டப்படி போனான். அவன் தர்ஷீஷுக்கு போயிட்டான். நினிவேக்கு போக சொன்னார் ஆண்டவர். அவனுக்கு இன்பமா தோணிட்டு இருக்கும். நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம எதுக்கு ஆண்டுடைய பாதையில போனோம்? அவர் மன்னிக்கிறவர் தானே, அவர் இறக்கமுள்ளவர் தானே. என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் ஒத்துவார், விட்டுற மாட்டார், கைவிட மாட்டார். ஒருவேளை நினைச்சிருக்கலாம்
இதெல்லாம் இருக்கணும் கர்த்தர் சொல்லல. நீங்க நல்லா இருக்கணும். சொல்லுங்க சத்தமா. நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும். சொல்ல சொல்ல கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். சரீரத்துல ஒரு காயமும் இல்லாம, ஒரு பழுதும் இல்லாம, இங்க வலியில மனுஷன் நிலைமை யோசிப்பாருல்ல, எல்லாமே இங்க வலிக்குது சார், அங்க வலிக்குது சார், நடக்க முடியல சார், மூட்டு வலி சார், தலைவலி சார், அடிக்கடி வயிறு வலிக்குது சார், அடிக்கடி இப்படியே இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் விரும்புறதே இல்லை. நீங்களும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா. நல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதே கிடையாது. அவசரம் வாழ்க்கை, எல்லாத்துக்கும் அவசரம், அவசரப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருக்கணும், அவருடைய சத்தத்தை நீ செவி கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்ம நன்றாக இருக்க. எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த காலேஜில் போய் சேர்க்கணும், இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க இன்னைக்கு சரியா பெற்றோர்கள் அவங்க நடத்தாதனால அவங்க வாழ்க்கையை கெட்டு போகுதுப்பா. அப்பா அம்மா ஒரு பக்கம் போறாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் போறாங்க. பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்குனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கெட்ட நண்பர்கள் சேர்த்து கொள்றாங்க. கவனிக்கிறது கிடையாது. நாங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொண்டது கிடையாது. ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைங்க உங்க சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்பது கிடையாது. ஏதோ பணம் இருக்கு, ஏதோ ஒரு லட்சமா கட்டிக்கிறோம் ஃபீஸ, அவங்க பார்த்துப்பாங்க ஸ்கூல்ல. நிச்சயமா முடியவே முடியாது. நீங்க எத்தனோ பிள்ளைங்க பெற்றோருக்கு தெரியாம மறைவான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம இஷ்டத்தின்படி நம்ம போகக்கூடாது. பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிக்கணும், நம்ம விரும்புறது போல நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணுமா, நாம கர்த்தருக்கு பயப்படணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். செவி கொடுக்கணும் கர்த்தருக்கு. அப்பதான் நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும். அல்லேலூயா. புருஷன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைங்க சரியில்லையா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கணும், ஜெபிக்கணும், உபவாசத்தில் ஜெபிக்கணும், தூக்கம் வரலையா இரவெல்லாம் ஜெபிக்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம், நல்லா பாடலாம், நல்லா துதிக்கலாம். அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை சொல்லி குறை சொல்லி குடும்பத்துக்கு போய் வாழ்க்கை நம்ம இன்னும் நரகமா ஆக்குறதில்ல. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே உங்களதான் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்க, நடக்கும், என் கண்ணீரை பார், என் கஷ்டத்தை பார், என் பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை நன்றாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. 28:1 சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பாக்கியமாக! இதுக்கு சர்டிபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு நிறைய திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நான் பைக்ல போய் வீட்டு வாங்கினா நான் பெரிய சர்டிபிகேட் வந்து எனக்கு அந்த நேரத்தில் தாயத்தை ஆட்டுறாரு, சுகத்தை கொடுத்தார், ஆறுதல் கொடுத்தார். ஆண்டவர் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை என்னையும்
உயர்த்த முடியும். அல்லேலூயா. இவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிற தேவன். வண்டலூர்ல ஒரு அம்மாவை பற்றி நல்லா தெரியும். அவங்க ஊழியத்தை செய்கிறோம். இன்னைக்கு மிகவும் வயதானவர்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவருடைய கணவரை இழந்துவிட்டார். ஆனாலும் பாருங்க, செப்பல் போல் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு பணம் இருக்காது. அது மட்டும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஜெபத்தில் அதிகமா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறது, என்னோட பேசும், அதை நடக்கும், என் பிள்ளைங்க அனாதையாக சிறு சிறு பிள்ளைங்களை வச்சு அவங்க ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் செப்பலே நமக்கு இயேசு நல்லவர் அப்படின்னு காசு கொடுத்து ஊழியத்தை செய்வாங்க, ஜெபிப்பாங்க. இன்னைக்கு 4-5 கார் அவங்க வீட்டில் இருக்கிறது கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கார். ஒரே காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். வலதுபுறம் இடதுபுறம் நமக்கு வாழ வழி நடக்க நமக்கு சரியா பிளான் இல்லையா, ஆலோசனை இல்லையா, ஒரே வழி கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்புக்கொள்ளணும், செவி கொடுக்கணும். இங்கே கவனிக்கணும், கர்த்தருடைய சகல ஜாதிகளை பார்த்து உங்களை பற்றி கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீங்க சோர்வோடு வந்திருக்கீங்களா? இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாள் தொடர்ந்து நான் கர்த்தரை தான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் உயர்வு இல்லையே, மேன்மை இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த தேவன் உங்களை நிச்சயமாய் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்தி நடக்க செய்வார். நான் சொல்றேன், என் சத்தியத்திற்கு முன்பாக ஒரு நந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம நன்றாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார், நம்மை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். சங்கீதத்தில் ஒரு வசனம் தெரியுமா? அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த இடத்தில் வைப்பார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் நான் தேவன் நமக்கு உயர்ந்த இடத்தில் வைப்பார். சில பேருக்கு கணக்கலாம், நம்ம வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோம், ஏழையா இருக்கிறோம், வேலைக்கு போற, நான் தனியா இருக்க கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, ஆண்டவரை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது கிடைக்கிற ஒரு நன்மை என்னவென்றால், வியாதிகள் நம்மை தொடாதபடி, நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கைக்கொண்டால் அவர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒன்றை உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரியாக சீஃப் டாக்டர், எல்லா சீஃப் டாக்டர்களுக்கு மேலான ஒரு சிறந்த டாக்டர், குடும்ப மருத்துவர், அப்படி ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நம்மை சுகமாக்கணும்னா, தேவன் நமக்கு வியாதி வராமல் பாதுகாக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேள். ஏன் சத்தத்தை கேட்கணும்? நீதிமொழிகளில் ஒரு அழகான வார்த்தை, மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம் அங்கே இங்கே போய்விட்டு வந்துட்டே இருக்கு. இருதயம் எங்கேயோ கொடுத்துட்டு இருக்கிறார். யார் யாருக்கோ பணத்தின் மேல இருதயம் ஓடுது. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க போன்ல கிடைக்கிற சிக்னல் டவரை விட
மனுஷனுடைய இருதயம் எதையோ பற்றி கொண்டிருக்கிறது, எதையோ யோசிச்சுட்டு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா. ஆனா இந்த தேவ ஊழியக்காரர் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினார், மகனே ஏன் சத்தத்துக்கு நீ செவி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் இன்னும் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு யாராலும் மாற்றும் மருத்துவர்களும் முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து இன்றைக்கு நன்றாக இருந்து பழையபடியே காக்கும் நல்ல புதிய கலந்த உற்சாகத்தோட ஆண்டவருக்காக உற்சாகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் யாருன்னா அவர்தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கணும். அவருக்கு தான் நம்ம பற்றி நன்றாக தெரியும். மருத்துவர் கூட சில நேரத்தில் தெரியாது. அவர் ஆயுர்வேத டெக்ஸ்டில் இருப்பார், ஏதோ மாற்றி கொடுக்குறாங்க, மாற்றி ஆப்ரேஷன் பண்றாங்க. மனுஷனுடைய இயல்பு நிலைமை, மனுஷனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா உங்களையும் என்னையும் உருவாக்கினார் பாருங்க. கண்ணை படிச்சவர், காதை படிச்சவர், இருதயத்தை படிச்சவர், கல்லீரல், உறுப்புகள், நரம்புகள் எல்லாவற்றையும் படைச்ச தேவனுக்கு நம்ம பற்றி நன்றாக தெரியும். எழுதவே இல்ல, நம்ம வாயில பாட்டுலாம் நல்லா பாடுறோம், உண்மையா பாடுறது ரொம்ப முக்கியம். நான் சுகமானே, சுகமா வைத்தீங்க. நான் சுகமானே, உன்னியலின் காயமெல்லாம் கிறிஸ்துவினால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி உண்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி உண்டு. அதுக்கு பார்த்தா நமக்கு மேட்ச் ஆகும். ஆனா எப்போதுமே வெற்றி கொண்டு பாருமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும், சிங்கத்தின் மேல பாம்பின் மேல கூட நடந்துவோம். ஆனா தெரியல இருக்கிற நாய்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து வாசல் போயிடுவோம். கர்த்தர் நமக்கு அப்படி ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும் என்று வேதம் சொல்கிறது. அவர் என்ன சொல்றார்? மரியா சொன்னாங்க, சொல்றார், அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் மிஷன் அப்படின்னு எம்பிஎஸ் ராயப்பேட்டையில் இருக்கு, தலைமை சங்கம். அதுல சீனியர் பாஸ்டர் காலமாயிட்டார். மூத்த போதகர் சொல்லுவார், இவன் சொன்னா அவன் சொன்னான்னு சொல்லி
உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். 20ஆம் வசனம் வாசிங்க. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷன் நல்ல ஆயுசு நாட்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா வாக்கிங் போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, இப்படி பார்த்துக்கணும் எல்லா முயற்சியும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியத்தை பார்த்துட்டாங்க, கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு தீர்க்காயுசு கொடுக்க முடியும் என்பதை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் நீ அன்பு கூறணும். அவர் அன்பு கூறணும். தங்கத்து மேல அன்பு கூறது இருக்கட்டும், பணத்தின் மேல அன்பு கூறது இருக்கட்டும், படிப்பு மேல அன்பு கூறது இருக்கட்டும், சொத்துக்கள் மேல அன்பு கூறது இருக்கட்டும், எல்லாம் நம்ம போனா நம்ம பின்னாடி வரப்போறது இல்லை. ஆனா கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூறணும். கர்த்தரிடத்துல நீங்க முழு இதயத்தோட அவர் ஆராதிக்கணும், துதிக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனாய் இருப்பார், தீர்க்காயுசுமாக இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை இருக்கிறதுல கண்களை மூடி ஆண்டுடைய முகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து, தகப்பனே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் என் சுயமா நான் ஓடி இருக்கிறேன். இவங்க ஆலோசனை கேட்டு அவங்க ஆலோசனை கேட்டு நான் ஓடி இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே, இன்றிலிருந்து இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு உங்க சத்தத்தை நான் கேட்டு நடக்கணும்னாங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சொல்லி அப்படியே இருக்கிற கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை நடத்த ஆவியானவரே, நடத்துங்க ஆவியானவரே. நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்ப